ஹலோ காய்ஸ், என்னோட பேர் ஜாஷ்வா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சினிமா 40 அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி ரிஃப்ளெக்டட் லோகோ இன்ட்ரோ ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு டுட்டோரியல் காமிக்க போகிறேன். ஜஸ்ட் சிம்பிள் பேசிக் மெத்தடை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் உங்களுக்கு சினிமா 40ல் எப்படி இந்த லோகோ க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன அட்வைஸ் தந்துடுறேன். இது ஃபுல் டுட்டோரியலில் ஏற்கனவே நான் ஆல்ரெடி மேக் பண்ணது. இது அதுதான் உங்களுக்கு நான் ஜஸ்ட் மூமெண்ட் இதை டீச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு பிளான் இது பண்ணியிருக்கேன். அதில் பேக்ரவுண்ட் டெக்ஸ்டர் இருக்குது. ஜஸ்ட் 2 லைட் இங்கே இருக்குது. 120% கொடுத்துருக்கு இன்டென்சிட்டி. ஷேடோ மேப் சாஃப்ட் சேம் மெத்தட் அதுக்கும் இருக்குது. ஆனால் அது 20% தான் இன்டென்சிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேமரா ஆங்கிள்ஸ். நான் அதில் 5 ஆங்கிள்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த இதில் இருக்கோ க்ரியேட்டிவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆங்கிள் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லோகோவுக்கு எந்தெந்த டெக்ஸ்டர்ஸ் நான் யூஸ் பண்ணேன், ரிஃப்ளெக்ஷனுக்கு என்ன பண்ணுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு நியூ மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து என்னோடய டிஃபால்ட்டான லோகோ கலர் இருக்குது. டெக்ஸ்டர்ஸ் நான் இது கொடுத்தேன். மிக்ஸ் மோடு வந்து மல்டிபை கொடுத்துருங்க. ரிஃப்ளெக்ஷன் செலக்ட் பண்ணி பிரைட்னஸ் வந்து 25% வச்சுக்கோங்க. டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு என்ன இமேஜ் வீடியோஸ் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வாலெட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து 70% வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன இதுவோ இமேஜஸ் வீடியோஸ் எது வேணால் HDR இமேஜஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ரிஃப்ளெக்ஷன், இன்னும் நல்ல ஒரு HD ஃபீலிங் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா எந்த இமேஜஸ் வேணால் சும்மா ஒரு டுட்டோரியலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் பம்புக்கு வந்து டெக்ஸ்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 பிளான் இருக்கும். அந்த 3 பிளான்லேயும் வீடியோஸ் இம்போர்ட் பண்ணியிருப்பேன் நான். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு மோர் ரிஃப்ளெக்ஷன் இன்னும் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வீடியோ ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி அப்படியே சிம்பிள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள் இந்த பிளானில். தென் அப்புறம் வந்து நான் இந்த கேமரா ஆங்கிள் எப்படி செட் பண்ணேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா, நீங்கள் பிகினர்ஸ்னால் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது 329 ஒருவேளை எடிட்டில் போய் ப்ரெஃபரன்ஸ் போங்க. ப்ரெஃபரன்ஸில் யூனிட்ஸ்னு இருக்கும். யூனிட்ஸில் ஃப்ரேம்ஸ் செகண்ட்ஸ் இருக்கும். அதில் செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி காட்டும். ஓகே, நான் 30 செகண்ட்ஸில் இருக்குது. கரெக்டாக 50 செகண்ட்ஸ் மொத்தம் 2 செகண்ட்ஸ் இது பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இப்போ எனக்கு செகண்ட்ஸில் தேவையில்ல, நான் ஃப்ரேம்ஸு செட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமராவில் இது இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமாக பார்த்துங்க, அது இம்பார்ட்டண்ட். டைமில் செலக்ட் பண்ணிட்டு எந்த பொசிஷன் உங்களுக்கு வேணும், ஒருவேளை நீங்கள் இந்த டாப் ஆங்கிலேருந்து ஜூம் பண்ணி ஒயிட் போகணும் எந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மறக்காமல் அந்த கீ ஃப்ரேமில் கிளிக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த பொசிஷன் எந்த டைம் எத்தனை செகண்ட்ஸ் வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் எந்த பொசிஷன் லாஸ்ட் ஆங்கிள்ஸ் லாஸ்ட் வியூஸை செலக்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் அந்த கீ ஃப்ரேமை திருப்பியாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பொசிஷன் வந்து செட் ஆகும். பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு இதில் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னால் இப்போ முழு டுட்டோரியலும் பண்ண முடியல, ஆனால் உங்களுக்கு நான் ஐடியா நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நான். அதுக்கு மேலே ரெண்டர் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முழுசாக ரெண்டர் பண்ண முடியாதனால இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான இன்னும் HDR மேப்ஸ் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட்டுன்னு இருக்குல்ல,
கலரில் நீங்கள் ஒன்லி கலர் மட்டும் குத்தினா ரொம்ப டிம்மாக தான் தெரியும், அந்த ஒயிட்டாக தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லூமினன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 50% இல்லை 60% வச்சிங்கன்னா 50% வச்சிங்கன்னா அந்த ஒயிட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பிரைட்டாக கிடைக்கும். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு செட்டிங் சொல்லிடுறேன். அவுட்புட் வந்து 90/20/1080 வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் 300 செட் பண்ணிக்கோங்க. மேனுவலாக நான் ஃப்ரேம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே 322 450 என்னோடய ஃப்ரேமோட செகண்ட்ஸ். அது கரெக்டாக நான் 322 செட் பண்ணியிருக்கேன். ஃப்ரமில் இங்கே பார்த்தீங்கன்னா 322 இருக்கும். ஆனால் ஃப்ரேம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 ஃப்ரேம்ஸ்னு பார்க்கும்போது 326 காட்டும். சம்டைம்ஸ் இது நீங்கள் இங்கே செட் பண்ணும் போதே இங்கே காமிச்சிதுன்னா தப்பானதாக காட்டும். ஒரு கரெக்டான ஃப்ரேம்லேருந்து ரெண்டர் ஆகும். அதாவது நீங்கள் இந்த வியூ வச்சுருக்கீங்கன்னா இந்த ஃப்ரேம்லேருந்து கரெக்டாக ரெண்டர் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரேமில் 327 இருந்ததுன்னா ஆனால் 322 இருக்குங்க. ஆனால் இந்த ஃப்ரேமும் நீங்கள் செட் பண்ணும்போது 320 செட் பண்ணும்போது இங்கே 327 காட்டும், ராங்காக காட்டும். அது நீங்கள் 392 செட் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த பொசிஷனை கரெக்டாக பார்த்து 392 அப்புறம் 440 415 செட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இது ராங்காக தப்பாக வரும். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே நான் 392 vs 450 செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 50 ஃப்ரேம்ஸ். சேவ் வந்து உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபார்மேட் வந்து பிஹெச்டியில் இது பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஃப்ரேமாக இது பண்ணுறதுக்கு. நீங்கள் ஜேபக் இல்லைனா குயிக் டைம் மூவி எந்த ஃபார்மேட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எஃபெக்ட்டுக்கு வந்து ஆம்பியன்ட் ஒக்லூஷன் கொடுத்துருக்கேன், நீங்களும் இது பண்ணிக்கோங்களா. ஓகே, நான் இப்போ ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ரெண்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டர் டு பிக்சர் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரேம்ஸ் ரெண்டர் ஆகும். ஆனால் ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். இது ப்ளஸ் அந்த டாப்பில் இருக்க பிளேன்ஸ்லேருந்து வர ரிஃப்ளெக்ஷன், அந்த லோக்கலில் இருக்க ரிஃப்ளெக்ஷன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள் ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே அந்த ஃபைல்ஸை சேவ் பண்ணிங்கன்னு பார்த்துட்டு போங்க. ஜஸ்ட் நீங்கள் டாப்பில் இருக்க இந்த லேயரை செலக்ட் பண்ணாலே போதும், பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணாலே போதும், எல்லா ஃப்ரேமும் ரெண்டு இது ஆட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டராக வந்திருக்கும். அதனால் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி நியூ கம்போசிஷனில் இது பண்ணிங்கன்னா இந்த கம்போசிஷன் இதில் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நியூ கம்போசிஷன் அது ஆகிடும். ஓகே, கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டரை இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போது இது டைம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இதில் வந்து டைம் ஸ்ட்ரெச்சில் போய்ட்டு ஸ்ட்ரெச் ஃபேக்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 50% வச்சா அது ஸ்லோ இது டைமுக்கு இதுவாகும். அதே 150னா ஃபாஸ்ட். இதில் வந்து 150 தான். இது வந்து அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் இருக்கும். நான் 150 செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கம்போசிஷன் செட்டிங்ஸ் டைம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த டைம் இது ஆகணுமோ. இது 1 செகண்ட் இருக்குது, நான் இதை 15 செகண்ட் ஆகிக்கிறேன். 15 செகண்டுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே பர்ஃபெக்டாக செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோகோக்கு பாட்டமில் சப்டைட்டில் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் நியூவில் போய்ட்டு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இதுவோ டைப் பண்ணிக்கோங்க, அனிமேஷன்ஸ். ஓகே,
கரெக்டான பொசிஷனில் இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி செட் ஆகிருக்கு. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் கேரக்டரில் உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் எஃபெக்ட் அண்ட் ப்ரெசிஸில் போய்ட்டு ட்ராப் ஷேடோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஒபாசிட்டி 70-65 வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ரான்ஸ்லேஷன் எது வேணால் கொடுக்கலாம். நீங்கள் அனிமேஷனில் போனீங்கன்னா டெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டாக நிறைய ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். ஆனால் நான் இப்போது உங்களுக்கு பேசிக்காக நார்மல் ஒப்பாசிட்டியோட எஃபெக்டை நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. இப்போது நான் டெக்ஸ்ட் ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு டீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாப் வாட்ச் இருக்கும். ஸ்டாப் வாட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி 0 வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 3-5 ஃப்ரேம்ஸ் ஃப்ரெண்ட் போங்க. கீழே பாட்டமில் இந்த லேயரோட டைம் செட் ஆகலை. இந்த லேயரோட டைம் கொஞ்சம் லோவாக இருக்குது. Ctrl+Shift+T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது லேயர் கட்டாகி காப்பியாக வரும். டைமில் போய் ஃப்ரீஸ் ஃப்ரேம் கொடுத்து உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அது இதுக்கு லென்த் இது பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டெப்ஸ் போனோன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபோல்டரோட இது ஓப்பன் பண்ணி லாஸ்ட் ஃப்ரேம், இந்த வீடியோ லாஸ்ட் ஃப்ரேம் வேணும் அதை ட்ராக் பண்ணிக்கோங்க. இதை நான் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்போர்ட் பண்ண ஃப்ரேம்ஸ் இதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. லாஸ்ட்டாக இந்த ஃப்ரேமோடு தான் இதுவாச்சு. ட்ராக் பண்ணி இந்த ஃப்ரேமோட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா ஷிஃப்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த என் ஃப்ரேம் வந்து நிற்கும். ஒரு டைம் லைனுக்கோ எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டைட்டில் இது பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டை கொடுக்க போகிறேன். நியூ கொஞ்சம் பிகினர் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். சாலிட் பிளாக் கலரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டாப்லேயே இருக்கட்டும் லேயர். எலிப்ஸ் டூலை எடுத்துக்கோங்க. இந்த டாப்லேயே இருக்கட்டும் அந்த டூல். இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு எலிப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அண்ட் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்லி கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது டாப்பில் இருந்து உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த பொசிஷனில் இது பண்ணிக்கோங்க. ஓகே, இது கரெக்ட். இன்வெர்டட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் போய்ட்டு F ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபெதர்ஸ், மாஸ்கோட ஃபெதர்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு அமௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா இங்கே டீயில் போய் ஒப்பாசிட்டி லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவுக்கு நீங்கள் இன்னும் எஃபெக்ட்ஸ், கலர் கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிளான வீடியோ கொடுத்துட்றேன். ஓகே, ரைட் கிளிக் கொடுத்துருங்க. எஃபெக்டில் போய் கலர் கரெக்ஷன் போய் கர்வ்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு சினிமேட்டிக்காக இது பண்ணணுன்னா இன்னொரு நியூ சாலிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட் அந்த லேயரும் டாப்பில் இருக்கட்டும். டாப்பில் போய்ட்டு ஜஸ்ட் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஷேப் வரைங்க. ஜஸ்ட் சேம் மெத்தடை இன்வெர்டட் கொடுத்துருங்க. ஜஸ்ட் இந்த லேயரில் போயிட்டு டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக் லுக் உங்களுக்கு வரும். ஓகே, வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். நீங்கள் உங்கள் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.